ஜனவரி 11 பிற்பகல் 1:30 மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம். காக்கு வாக்குல ரெண்டு காதல், ஹே காக்கு வாக்குல ரெண்டு காதல். நீங்க இங்க நின்று டைம் வேஸ்ட் பண்றதை விட்டுட்டு அவ எங்க போனான்னு தேடுற வழியை பாருங்க ப்ளீஸ். போதும், இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க. அண்ணே, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்னு, தயவு செஞ்சு எங்களை விட்டுடுன. எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு. போதும், நிறுத்து. இப்படி அழுதுதானே அன்னைக்கும் என்ன ஏமாத்தன, இப்பவும் அதே மாதிரி தான் என்ன ஏமாத்திட்டு இருக்க. ஆனா இந்த வாட்டி உன்னை நான் விட மாட்டேன். ஒரு சின்ன பையன் கிட்ட என்ன அடிவாங்க வச்சுட்டேல்ல? இல்லன்னு இதை நான் சும்மா விட மாட்டேன். என் பொண்ணு எங்க போனாங்கிறதுக்கு நீயும் உன் குடும்பமும் பதில் சொல்லியே ஆகணும். இதுல இருந்து நீங்க எப்படி தப்பிக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். என்ன ரம்யா, ரொம்ப முடியலையா? அதுக்கு தான் ஹாஸ்பிட்டல் போலான்னு சொன்னேன். நீ தான் கேட்க மாட்டேங்கிற. வா ரம்யா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். வா. இல்ல வேண்டாம், அதான் மாத்திரை போட்டிருக்கேன்ல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். எனக்கு கொஞ்சம் தண்ணி கூட. ரம்யா, ரூம் போறியா? நான் வேணா கூட்டு போய் விட்டுமா? வேண்டாம், நான் இங்கே படுத்துக்கிறேன். சரி வா. அம்மா, பண்ற? அதுக்குன்னு வேலைக்காரங்க வர்ற வரைக்கும் அப்படியே விட முடியும்? பரவாயில்ல ரம்யா, இதுல என்ன இருக்கு? நீ படு ரம்யா, நான் பாத்துக்கிறேன். நீ ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியாயிடும். படு. என்ன பிரதர், என்ன நடந்துகிட்டு இருக்காங்க? ஏதோ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, கலக்கிருவேன்னு சொன்ன. ஏதாச்சும் கலக்கனியா? யார், நானா? இப்பதான் தரைக்கு மாப் போட்டு முடிச்சேன். என்னடா சொல்ற? ஆமா சந்தியா, ரம்யாவுக்கு செம்ம ஃபீவரு, வாந்தி எடுத்துட்டா. என்னவாமா? ரம்யாக்கு ஃபீவர்னு சொல்றான் அங்கிள். குடு. ஹலோ சந்தோஷ். ஹலோ அங்கிள். என்னாச்சுப்பா ரம்யாவுக்கு?
ரச சாதம் கொடுத்து மாத்திரையும் போட வச்சிட்டேன். நான் ஹாஸ்பிட்டல் போலாங்கிறேன், மாட்டேங்கிறேன் அங்கிள். நைட்டு வரைக்கும் பார்க்குறேன். அப்பவும் ஃபீவர் குறையலனா நான் எப்படியாவது கம்பல் பண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடுறேன். இல்லை இல்லை, நாங்கள் உடனே கிளம்பி வரோம். ஏன் அங்கிள், நான் தான் இங்கே இருக்கேன்ல, பார்த்துக்கிறேன். அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதுக்கப்புறம் என்னால் எப்படிப்பா ரம்யாவை பார்க்காம இருக்க முடியும்? அதுவும் இல்லாமல் அவள் ஒரு வீம்பு பிடிச்சவ. நான் வந்து சொன்னாதான் அவள் ஹாஸ்பிட்டலுக்கே வருவா. அதனால நாங்கள் உடனே திரும்பி வரோம். சரி அங்கிள், வாங்க. ஓகே, பார்த்துக்க. யாராவது இருக்கீங்களா? கெஞ்சி கேக்குறேன், என்னை விட்டுருங்க. ஐயோ ப்ளீஸ், யாராவது வாங்க, என்னை விட்டுருங்க. யாராவது இருக்கீங்களா? என்னை காப்பாத்துங்க ப்ளீஸ், கெஞ்சி கேக்குறேன். யாராவது இருக்கீங்களா? எதுக்கு என்ன இப்படி கொண்டு வந்து அடைச்சு வச்சிருக்கீங்க? கெஞ்சி கேக்குறேன், என்னை விட்டுருங்க ப்ளீஸ், நான் போயிடுறேன். யாராவது வாங்கல. ஐயோ ப்ளீஸ், யாராவது வாங்க. மதனே, 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 மதனே. வாங்க தம்பி. எப்படி இருக்கீங்க மதனே? நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன். இத்தனை வருஷமா ஒத்தையில கடந்தன்றது மட்டும் தான் எனக்கு குறையா இருந்துச்சு. அதுவும் பொண்ணை கூட்டிட்டு வந்து விட்டுட்டு அந்த குறையும் இல்லாம செஞ்சிட்டீங்களே. அட உட்காருங்க தம்பி. இருக்கட்டும் மதனே. எங்க அவ ரூம்ல தான் கிடக்குறா. ராத்திரி பூரா அழுதுட்டே இருந்துட்டு அப்படியே தூங்கிட்டா. இப்பதான் எழுந்திருச்சிருக்கா போல இருக்கு, அதான் சத்தம் போட்டுட்டு இருக்கா. சரி வாங்க போய் பாப்போம், வாங்க. யாராவது இருக்கீங்களா? என்னை காப்பாத்துங்க ப்ளீஸ். யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்க. ஐயோ ப்ளீஸ், என்ன கொஞ்சம் காப்பாத்துங்களேன். தான் உன்னை கடத்தினது, உன்னை கொண்டு வந்து இங்க அடைக்க சொன்னது எல்லாமே உன் அப்பா தான். பெத்த பொண்ணையே இப்படி கடத்திட்டு வந்து அடைச்சி வைக்கிற நிலைமை வரும்னு சத்தியமா நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலாமா? எல்லாமே உன்னாலதான். நான் சொன்ன பையனை நீ கல்யாணம் பண்ணியிருந்தா இப்படி எதுவுமே நடந்திருக்காது. ஆனா நீ என்ன பண்ண? எனக்கே தெரியாம
வீட்டை விட்டு ஓடி போன. அதனாலதான் நீ இப்போ இந்த நிலைமையில இருக்க. அப்பா நான் என்னப்பா பாவம் பண்ண? ஏன்பா என்ன போட்டு இப்படி சித்திரவதை பண்றீங்க? என் மனசுக்கு பிடிச்சவன் கூட வாழணும்னு நினைச்சது ஒரு தப்பாப்பா? தப்பே இல்ல வேணி. இந்த உலகத்துல எவனை வேணாலும் காட்டி அவனைத்தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேனாலும் உன்னை நான் அவனுக்கு கட்டி வச்சிருப்பேன். ஆனா எந்த குடும்பத்தை நான் அடியோட வெறுக்கிறேனோ அதே குடும்பத்துல வாக்கப்பட போறேன்னு சொன்ன பாரு, அதைத்தான் என்னால ஏத்துக்க முடியல. நேத்து உன்னை ரோட்ல பார்த்ததும் அப்படியே உன்னை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துருங்கடான்னு என்னால சொல்லியிருக்க முடியும். ஆனா அப்படி செய்யாம உன்னை இங்க எதுக்கு அடைச்சி வச்சிருக்கேன் தெரியுமா? நீ போய் வாழணும்னு ஆசைப்பட்டியே ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தோட நிம்மதியை கெடுக்கத்தான். அதுவும் அந்த செந்தில தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட. இப்போ ஒன்ன காணுங்கிற காரணத்தை வச்சே அவனை நான் ஜெயில தள்ள போறேன். ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீ கடைசியா போனது அபிராமி வீட்டுக்கு தான். அதுக்கப்புறம் உனக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு அவங்க மட்டும்தான் பொறுப்பு. அந்த பொறுப்பை பயன்படுத்தி தான் அபிராமி குடும்பத்து மேல எனக்கு இருக்கிற வெறுப்புக்கு நான் தீனி போட்டுக்க போறேன். அப்பாப்பா ப்ளீஸ்ப்பா அப்படிலாம் செய்யாதீங்கப்பா. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். அப்படியா? அப்போ அந்த செந்தில மறந்துட்டு நான் சொல்ற பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? பாத்தியா, பதிலே சொல்ல மாட்டேங்கிற. அப்படின்னா இப்போவும் உன் மனசு அவனைத்தான் கட்டிக்கணும்னு சொல்லுது, அப்படித்தானே? அவன் ஒருத்தன் இருக்கிறதுனால தானே உன் மனசு அப்படி சொல்லுது. அதனால நான் உன்னை வச்சு அவனை இப்ப ஜெயிலுக்கு அனுப்ப போறேன். அப்புறம் நீ தன்னால வழிக்கு வர போற. இங்க பாரு வேணி, இங்க உனக்கு வேலைக்கு சாப்பாடு வந்துடும். நீ எந்த வேலையும் பார்க்க வேண்டாம், நிம்மதியா படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம். உன்னை வச்சு வெளியில என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் அப்பா பார்த்துக்கிறேன். ஓகே? உன் பெரியம்மா அங்க இருக்காங்க, உனக்கு எது வேணாலும் அவங்க செஞ்சு தருவாங்க. டேய், இந்தா உனக்காக பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. எனக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு வேலை இருக்கு, அதனால உன்னை நான் அப்புறமா வந்து பார்க்குறேன். வரட்டுமா? அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா, அப்பா என்ன விட சொல்லுங்கப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா, அப்பா. மதனே, நீங்க கொஞ்சம் அவ கூடவே இருந்து அவளை பத்திரமா பாத்துக்கோங்க, சரியா? அட நான் பாத்துக்கிறேன் தம்பி, அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அதுக்குள்ள மதனே, நானே இவளை என் வீட்டுல பூட்டி தான் வச்சிருந்தேன். ஓ, ஆனா அப்படி இருந்தும் என் கண்ணிலேயே மண்ணை தூவிட்டு தப்பிச்சு போயிட்டா. ஐயோ. அதனாலதான் சொல்றேன், இங்க இருந்து அவ எக்காரணத்தை கொண்டு தப்பிச்சு போயிடக்கூடாது. பசங்களை இங்கேயே விட்டுட்டு போறேன், காவலுக்கு இருக்கட்டும். சரிங்க தம்பி. டேய் மதனே, இப்போதைக்கு இதை செலவுக்கு வச்சுக்கோங்க. டேய் பாத்துக்கோங்க. சரிண்ணே. சரி வர மதனே. ம்.
என்னாச்சுமா? உனக்கு ஃபீவர் அடிக்குதுன்னு சந்தோஷ் சொன்னா? ஐயோ, இப்படி அனலா கொதிக்குதே. நீ எந்திரி, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம். வேண்டாம்ப்பா. இல்ல இல்ல, இந்த நிலைமையில ஹாஸ்பிட்டல்லாம் வேணாம். நானே ஃபோன் பண்ணி டாக்டரை வர சொல்றேன். இல்ல வேண்டாம்ப்பா. அப்பா வேண்டாம்ப்பா, சொன்னா கேளுங்க. என்ன ரம்யா நீ, இது என்ன விளையாட்டா? எப்படி கொதிக்குது பாரு. ஆமா ரம்யா, டாக்டர் வந்து இன்ஜெக்ஷன் போட்டா ஃபீவர் சரியாகும்னு தோணுது. வீணா அடம் பிடிக்காத. நான் தான் எதுவும் வேண்டான்னு சொல்றேனே, அப்புறம் ஏன் ஆளாளுக்கு ஃபோர்ஸ் பண்றீங்க? சொன்னா கேளுங்கப்பா. உட்காருங்க. எனக்கு சாதாரண ஃபீவர் தான்ப்பா. ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தா போதும், எல்லாம் சரியாயிடும். இப்பதான் உங்களுக்கு முடியாம போனப்போ 2-3 நாள் ஹாஸ்பிட்டல்லே இருந்தோம். திரும்ப என்னால ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாதுப்பா. ஏன் சந்தோஷ், உன்னை யாரை இந்த விஷயத்த ஃபோன் பண்ணி அப்பா கிட்ட சொல்ல சொன்னா? அவர் ஹார்ட் பேஷண்ட்னு உனக்கு தெரியாதா? பாரு, நீ சொன்னதை கேட்டு அவர் எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டாருன்னு. அவருக்கு பிரஷர் ரைஸ் ஆகக்கூடாது சந்தோஷ். சாரி ரம்யா, வேணும்னு சொல்லலை. சந்தியா யதார்த்தமாக கால் பண்ணா, ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன். சாரி. சரி விடு ரம்யா, அவ இப்பவே இதை சொன்னதும் கரெக்ட் தான். இன்னும் கொஞ்சம் லேட்டா சொல்லியிருந்தா நாங்க இங்க ரீச் ஆகிறதுக்கும் லேட் ஆயிருந்திருக்கோம். அது வரைக்கும் அங்கிளுக்கும் டென்ஷன்லயே பிபி ரைஸ் ஆயிருக்கும். அந்த வகையில பார்த்தா அவன் உனக்கும் அங்கிளுக்கும் நல்லதுதான் செஞ்சிருக்கான். அதை விட நீங்க தான் ரம்யாவுக்கு பெரிய நல்லது பண்ணியிருக்கீங்க. பின்ன நானும் உங்க கூட கோயம்புத்தூர் வரேன்னு சொன்னப்போ பரவாயில்ல நீ வீட்டிலே இருன்னு சொன்னீங்க. ஒருவேளை நானும் கிளம்பி வந்திருந்தா ரம்யா இந்த நிலைமையில தனியா தவிச்சிட்டு இருந்திருப்பா. ஏதோ நான் இங்க இருந்ததுனால கொஞ்சமாவது மேனேஜ் பண்ண முடிஞ்சுது. அதெல்லாம் இருக்கட்டும், நீ காலையில இருந்து ஏதாவது சாப்பிட்டியா ரம்யா? சாப்பிட்டேன்ப்பா. சந்தோஷ் தான் ரசம் சாதம் வச்சு கொடுத்தான். அதுக்கப்புறம் மாத்திரையும் போட வச்சான். அவன் சொல்ற மாதிரி அவனும் இங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்பா. ரொம்ப தேங்க்ஸ் சந்தோஷ். அங்கிள், அது வேண்டாம். நான் சுடு தண்ணி போட்டிருக்கேன், இருங்க அதை எடுத்துட்டு வரேன். இது ஆறி போயிருக்கும். சந்தியா, நீ வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நம்ம வரலன்ற விஷயத்த சொல்லிடுமா? சரி அங்கிள், நான் சொல்லிடுறேன். பரவாயில்ல ரம்யா, சந்தோஷ் உன் மேல இவ்வளவு கேர் எடுக்கிறத பாக்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நான் உன்னை பாத்துக்கிற அளவுக்கு உனக்கு வரப்போற புருஷன் உன்னை பாத்துக்குவானான்னு எப்பவுமே ஒரு சந்தேகம் என் மனசுல ஓடிக்கிட்டே இருந்தது. ஆனா சந்தோஷ் இன்னைக்கு உனக்காக எடுக்கிற எஃபர்ட்லாம் பார்க்கும்போது அவன் என்னையும் தாண்டி உன்னை நல்லா பாத்துக்குவான்னு தோணுதுமா. நீ என்னமா நினைக்கிற? குடிக்கிற பதத்துல தான் இருக்க. ஓகேவான்னு பாரு. என்ன ஓகே தானே? ஒரு நிமிஷம்.
சந்தோஷம் என் ஹஸ்பண்டா ஏத்துக்கலான்னு ஒரு மைண்ட் செட் எனக்குள்ள உருவாயிருக்கு. ஆனா இந்த முடிவு சரியா தப்பான்ற குழப்பமும் எனக்குள்ள இருந்திருக்குதான். அது மாறுறதுக்குள்ள நீங்க கல்யாணத்தை முடிச்சிருங்கப்பா. அட, நீயே சொன்னதுக்கு அப்புறம் நான் எதுக்குமா லேட் பண்ண போறேன்? உடனே நிச்சய தேதியை குறிச்சிடுறேன். அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை முடிச்சிடலாம். சரி, நான் போய் நம்ம ஜோசியர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஆ? வதந்தி ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்.